சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா வீட்டுக்கு வந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் நடந்த எல்லாத்தையுமே இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும், நான் தான் சொன்னேன்ல இந்த மனோஜ் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறான்னு. ராணி, இனி இந்த வீட்டிலே தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா மனோஜ் தப்பு பண்ணியிருக்கான்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. உங்ககிட்ட ஆதாரமும் இருக்குன்னு எல்லார்கிட்டேயுமே அதெல்லாம் காமிச்சு புரிய வச்சிட்டீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்காக இனி உங்கள் வீட்டுக்கு போகணும்? இங்கேயே இருங்க. எங்கள் அம்மாவை உங்கள் மாமியாராக நீங்கள் ஏற்றுக்கோங்க. மனோஜ், பேசாமல் இந்த ராணிக்கு நீ தாலி கட்டிரு அப்படின்னு சொல்லும்போது, என்னது நானா? என்ன பேசுகிறேன்னு கேட்குறாரு மனோஜ். மனோஜ், நான் சொல்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் உனக்கு நல்லது. இல்லையா பிரச்சனை உனக்கு தான் வரும். அவங்கக்கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது. போலீஸை கூப்பிட்டு வந்தால் உன் நிலைமை என்ன ஆகுறது? மறுபடியும் நீ பெரிய பிஸ்னஸ் செய்ய வேண்டாமா? அந்த கடைக்கு ஓனராக இருக்க வேண்டாமா? நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே ரோகிணி ரொம்ப கோவமா, என்ன முத்து, என்ன முடிவெடுக்கிறீங்க? என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறதே உங்களுக்கு வேலையாக இருக்குது. இதில் நீங்கள் எடுக்கிற முடிவை நாங்கள் கேட்டு ஒத்துக்கணுமா? எதுக்குங்க இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் முத்து இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு தெரியாமல் பேரதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்க, உடனே ராணிக்கிட்ட முத்து சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க ராணி. நான் எப்பயுமே உங்கள் பக்கம்தான். அது மட்டும் இல்லை, உங்கள் பக்கம் உண்மை இருக்குது. அதனால் உங்களுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். நீங்கள் என் பேச்சை கேட்டால் மட்டும் போதும். கண்டிப்பாக உங்களுக்காக என்ன உதவி செய்ய முடியுமோ நான் கண்டிப்பாக செய்வேன். என்றைக்கும் என் அண்ணன் மனோஜுக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், பாத்தியா மனோஜ், உன் தம்பி முத்து எப்படிலாம் பேசுகிறான்னு, இந்த ஒரு காரணம் கிடச்சிருச்சுன்னு இப்போ உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான். உன் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான். நீ அப்படிலாம் செய்யாத. முத்துவோட பேச்சை நீ என்றைக்கும் கேட்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராணியை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். என் பையன் மனோஜ் கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான். இவங்க 2 பேரும் நம்மளை ஏமாற்றி நிறைய பணம் வாங்கலான்ற ஒரு எண்ணத்தில் இங்கே நிற்கிறாங்க. இந்த முத்துவும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த முத்து தான் நினைக்கிறேன். முத்து, நீ வேணும்னே ராணிக்கிட்டலாம் சொல்லி ராணிக்கிட்டேயும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் பேசியிருக்க. ஒன்னால தான் அவங்க தினமும் கடையில் போய் மனோஜ்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க போல். இப்போ தானே புரியுது. இந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பிரச்சனை செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான். நீ என்னவோ இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப நல்லது செய்கிற மாதிரி இந்த மீனா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ இத்தனை நாள் நீ ஏமாத்திட்டு இருந்தியான்னு கேட்குறாங்க விஜயாவும். உடனே அண்ணாமலை, போது விஜயா, இப்படியெல்லாம் பேசாத. மனோஜும் தேவையில்லாமல் ராணியோட வீட்டுக்கு போயிருக்கக்கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? மனோஜை கேள்வி கேட்காம முத்து காரணம் இல்லாமல் இப்படி பேச மாட்டான். இப்படி ஒரு முடிவை எடுக்கவும் மாட்டான். எனக்கு என் பையன் முத்து மேலே நம்பிக்கை இருக்குது. நீ தேவையில்லாமல் முத்துவை இப்படிலாம் பேசுகிறத விட்டுட்டு முத்து எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறான்னு நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே அண்ணாமலை, முத்து என்னப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, வேற என்னப்பா செய்ய முடியும்? மனோஜ் செய்கிறது எல்லாமே தப்பு. இந்த பார்லர் அம்மாவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போய் தானப்பா மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கான். அவங்கக்கிட்ட ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருக்கே. மனோஜை எப்படிப்பா நம்ம மனோஜுக்கு உதவி செய்ய முடியும்? அதனால் இப்போ ராணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மனோஜ் இப்படிலாம் செஞ்சிட்டான்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, மனோஜ் மேலே தப்பு இருக்குன்னு அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குல்லப்பா. அவங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா மனோஜ் கண்டிப்பாக வெளியில் வரவே முடியாதுப்பா. அதுக்கு பேசாமல் மனோஜ் ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி அவங்களும் இந்த வீட்டு மருமகளாகவே இருக்கட்டுமே. மீனாவும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற மாதிரி இங்கே மனோஜோட பிஸ்னஸை ராணி பார்த்துக்கிட்டோம்ப்பா. அதுக்கெல்லாம் அவங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கான்லப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ராணி யோசிக்கிறாங்க, என்ன இந்த முத்து வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு, நம்ம வேறு வழியே இல்லாமல் முத்து ரொம்ப கோவமாக கூப்பிட்டதுனால இங்கே வர வேண்டியதாகிடுச்சு. நான் இந்த ஒரு காரணத்தை வச்சு மனோஜோட கடையில் இருக்க எல்லா பொருளையும் நம்ம எடுத்துடணும். மனோஜ்கிட்ட நிறைய பணத்தை வாங்கணும், பெரிய லாபம் கிடைக்கணும்னு நினச்சேன். மற்றபடி இந்த மனோஜ்லாம் ஒரு ஓனருன்னு நான் இவருக்கு என்றைக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கவே மாட்டேன். ஆனால் முத்து நான் பொய் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மனோஜை வேற என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் என்னைக்கும் இல்லவே இல்லையே. மனோஜையும் ரோகிணியவும் ஏமாற்றணும். நாங்கள் தான் அந்த 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்தோன்னு இவங்க எங்களை தலைகுடிய வச்சாங்க. ரோகிணி பேச்சை கேட்டு மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்து என்னை அவமானப்படுத்தினதுக்கு நானும் சரியான பதில் கொடுக்கணும்னு இப்படியெல்லாம் செஞ்சா, இந்த முத்து என்னடானா இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இப்படிலாம் நடக்கவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, என்னங்க நம்ம இங்கே வந்திருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். முத்து பேச்சை கேட்டு வந்தோம். இப்போ பாருங்க வந்து மனோஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ராணியோட வீட்டுக்காரரும், முத்து என்ன பேசுறீங்க நீங்க? மனோஜ் தப்பு பண்ணியிருக்காருன்னா எங்களுக்கு தேவையான பணத்தை கொடுங்க. நாங்கள் இந்த பிரச்சனையை பெருசாக போகிறதும் கிடையாது. போலீஸ்கிட்ட போய் உதவி கேட்க போகிறதும் கிடையாது. இனி மனோஜோட வழிக்கு நாங்கள் வரவும் மாட்டோம். அவரும் எங்கள் வழிக்கு வரக்கூடாது. இப்படி நியாயமாக பேசி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு பார்த்தா அது எப்படி நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் தப்பு பண்ணியிருக்காருன்னு. நான் மனோஜ் கிட்ட பேசி புரிய வச்சுட்டு வரேன்னு சொல்ல உடனே ரோகிணியும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் புரிய வைக்க வேண்டாம். என்ன பேச போகிறீங்க முத்து நீங்கள்? உங்கள் பக்கம் ஏதாவது உண்மை இருக்கா? இல்லை இவங்கள பற்றி தெரியாமல் ராணியை வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் நிலைமை என்னங்க ஆகுறது? நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், எங்கள் வாழ்க்கையில் தலையிடவும் வேண்டாம். மீனா இப்போவே முத்துக்கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். எங்கள் பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். முத்து யாருங்க முதல்ல இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு? இவங்க 2 பேரையும் முத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்கணும். மனோஜோட கடையில் ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்க எங்களுக்கு தெரியாதா? வேணும்னே எங்களை மாட்டி விடணும், அவமானப்படுத்தணும்னு முத்து நினைக்கிற மாதிரியே இப்போ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு முத்து நினைக்கிறதுலாம் தப்பே இல்லையா மீனா? நீங்களாவது சொல்லி முத்துக்கிட்ட புரிய வைக்க மாட்டிங்களா? முத்து பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறீங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மீனாவும், என்னங்க பேசுகிறீங்க? உங்கள் அண்ணன் மனோஜ் எப்படிங்க இந்த ராணியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் பேசுகிறதுல ஏதாவது உண்மை இருக்கா, நியாயம் இருக்காங்க? ராணி வந்து இப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரோகிணி மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு சொல்கிறாங்க மீனா. வீட்டில் இருக்க எல்லாரும் முத்து எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தாரு, இந்த பிரச்சனை முத்துவால தான் பெருசாக போது போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் முத்து வந்து ராணி மூலமாக உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும். ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் மனோஜை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதன் மூலமாக தான் வேணும்னே அவங்க வீட்டுக்கு வந்து இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. மனோஜ் செய்யாத தப்பை மனோஜ் வந்து தப்பு செஞ்சான்னு சொல்லி மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. மனோஜோட கடையில் நிறைய பொருளெல்லாம் எடுக்கணும், நிறைய வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கணுன்ற ஆசையில் இப்படி திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க. சொல்லப்போனால் அவங்க செஞ்சது எல்லாமே வந்து பிரச்சனை மட்டும்தான். ஆனால் அந்த பணத்தை எடுத்தது ராணி அவங்க வீட்டுக்காரரும் இல்லைன்னு முத்துவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி செய்கிறாங்க. ஆனாலும் மனோஜ் செஞ்சதும் தப்பு தான். இங்கே என்ன நடந்துச்சுன்னு சரியாக விசாரிக்காமல் ரோகிணி பேச்சை கேட்டு ராணி அவங்க வீட்டுக்காரரும் திட்டம் போட்டு கடையில் இருந்த பணத்தை எடுத்துட்டாங்கன்னு இப்படி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடாது. அந்த கோவத்தில் இவங்க இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் இவங்களும் தான் மனோஜை ஏமாற்றி நிறைய பணம் வாங்கலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதனால் மனோஜுக்கும் ஒரு பாடம் புகட்டணும். பொய் சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கலான்னு நினச்ச ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச முத்து இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு வீட்டில் உள்ள யாருக்குமே புரிய வரல. என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. மீனா எவ்வளவோ முத்துக்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, நீ அமைதியாக இரு மீனா, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியல. நான் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே எல்லார்கிட்டையும் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், மனோஜ் என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்க? முத்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு. நீ அந்த ராணியை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை முத்து சொல்கிறதுக்கெலாம் சரின்னு சொல்ல போறியா? இப்போ வந்து நம்ம கடையில் தானே வந்து இவங்க பிரச்சனை செஞ்சாங்க. முத்து எதுக்காக இவங்களை வேணும்னே இங்கே கூப்பிட்டு வரணும்? உன்னை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியணும். நீ தலை நிமிர்ந்து நல்லபடியாக பிஸ்னஸ் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. அந்த பொறாமையில் தானே இப்படிலாம் வந்து முத்து செஞ்சிட்ருக்காரு. பார்த்தல உன் தம்பி முத்து எப்படிலாம் பிரச்சனை செய்கிறாரு நம்மளை அவமானப்படுத்துறதுக்குன்னு. இப்போயாவது நீ பேசணும் மனோஜ், அமைதியாக இருக்காதுன்னு சொல்ல. என்ன முத்து நீ எனக்கு பிரச்சனை செய்கிறதுக்குனே இவங்களை கூப்பிட்டு வந்திருக்க. இப்போ என்னடானா நான் ராணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். அப்படி நான் வந்து ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்ன? அம்மா பாருங்கம்மா, அந்த முத்து என்னெல்லாம் செய்கிறான், என் மேலே தப்பே இல்லைம்மா, நான் எந்த தப்பும் செய்யவும் இல்லை. ராணிக்கிட்ட பேசுகிறதுக்காக போனேன். அதுக்குள்ளே ராணி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வந்து பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாரும் என்னை வெளுத்து வாங்கி அனுப்பிட்டாங்கம்மா. பேசாமல் இப்படி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்போவே இவங்க என்னை போலீஸில் மாட்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல போல். இப்போ முத்துவா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்து என்னையும் ரோகிணியவும் அவமானப்படுத்தினான். சொல்லப்போனால் என்னையும் ரோகிணியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறாமா. முத்து சொல்கிற எதையும் என்னால் ஒத்துக்கவும் முடியாது, சரின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா எனக்கு ரோகிணி முக்கியம். இந்த ராணியும் ராணியோட வீட்டுக்காரரும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்துறோன்னு இங்கே வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முத்து தான். வேணும்னா என் மேலே தப்பு இருக்குன்னு இந்த ஆதாரத்தை போலீஸ்கிட்ட காமிச்சு அவங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கட்டும். ஆனால் முத்து சொன்ன மாதிரி என்றைக்கும் நான் செய்யவே மாட்டேன். போதுமா ரோகிணி, என் மேலே நீ அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, இப்போயே என்னை நம்புறல்ல, கண்டிப்பாக என்னால் உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, முத்து முதல்ல இவங்களை இங்கேருந்து அனுப்புறியா இல்லையான்னு கேட்க,
உடனே மனோஜோட ஃப்ரெண்டும், "என்ன முத்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க? மனோஜ் தப்பு பண்ணியிருப்பானா என்ன? உங்க அண்ணன பத்தி உனக்கு தெரியாதா? எல்லா விஷயத்துலயும் என்ன செய்யன்னு ரொம்பவே பதட்டமா, முடிவெடுக்க முடியாம இருக்கிற மனோஜ், இந்த ராணிக்கு பிரச்சனை செய்யணும்னு எப்படி வந்து யோசிப்பான் சொல்லு? நான் தான் தேவையில்லாம மனோஜுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டேன். அதனால உங்க வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீ எடுத்த முடிவை என்னாலயே ஏத்துக்க முடியலையேப்பா முத்து. இப்ப நீ என்னடான்னா, என்கிட்டயே உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இப்படி மனோஜ வந்து ராணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றதெல்லாம் எப்படி மனோஜால ஏத்துக்க முடியும்? நீ எடுத்த முடிவு சரின்னு எனக்கு தோணல. நீ என்னப்பா ராணிக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிற? ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் நீ நெனைக்கிற மாரிலாம் ரொம்ப நல்லவங்க இல்ல. அவங்க மனோஜ எவ்ளோ ஏமாத்தியிருக்காங்க. எவ்ளோ பொருள கடையிலேருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பணத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. எந்த தப்பும் செய்யாம மனோஜ் எதுக்காகப்பா இதெல்லாம் செய்யணும்? நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா, ராணிக்குல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சரியான முடிவே இல்ல முத்து. என்னதான் இருந்தாலும் என்னால தான் மனோஜுக்கு இவ்ளோ பிரச்சனை வந்தது. நான் தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்ல, உடனே முத்துவும், யார் சொல்லியும் நான் கேட்க போறது இல்ல. நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். இதுக்கு மேல யார் என்ன சொன்னாலும் நான் அத கேட்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம, எங்க அண்ணன் மனோஜ் இப்படி கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்கான்னு, அதான் ஆதாரம் தெளிவா இருக்குல்ல. அதனால மனோஜ் பேசாம நான் சொன்ன மாரியே செய். அப்பதான் இந்த ராணியால உனக்கு பிரச்சனை வராது. உன்னால மத்தவங்களுக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்ல. என்ன செய்யன்னு தெரியாம இருக்கும்போது, உடனே ரோகிணிக்கு அவ்ளோ கோவம் வருது. உடனே ஸ்ருதியும், ரவியும் இங்க முத்துவ தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. "என்ன முத்து, இப்படிலாம் செய்றீங்க நீங்க? இல்ல எங்களுக்கே நீங்க செய்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நீங்க எப்பயும் உண்மைய தான் பேசுவீங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப மனோஜ் தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியுதுல்ல. அப்படியே மனோஜ் தப்பு பண்ணியிருந்தாலும், மனோஜ் எப்படி வந்து ராணிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கு தோணுதான்னு?" கேட்கும்போது, உடனே முத்து வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பலகுரலு. எனக்கும் மனோஜ் மேல கோவம் இருக்கு. மனோஜ் இந்த பிரச்சனைய நம்மகிட்ட சொல்லி உதவி கேட்காம, அவனா பிரச்சனைய முடிக்கணும்னு நெனச்சு, தேவையில்லாம இந்த ராணிகிட்டயும், அவங்க வீட்டுக்காரர்கிட்டயும் மறுபடியும் மாட்டிக்கிட்டான். ஆனா, அந்த பிரச்சனையிலேருந்து மனோஜ வெளில கொண்டு வரணும்ல. மனோஜ் மட்டுமா தப்பு பண்ணியிருக்கான்? ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் ஏமாத்தி நெறைய பணம், பொருள்னு வாங்கியிருக்காங்களே, அவங்க மேல தப்பு இல்லையா? மனோஜ் ரோகிணி பேச்ச கேட்டது தான் பெரிய தப்பு. அதுக்காக என் அண்ணனை இவங்க ஏமாத்துறத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க முடியுமா? இப்ப நான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா, ராணி உடனே நான் போலீஸ்கிட்ட போய் உதவி கேட்பேன், பிரச்சனை செய்வேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கடையவே அவங்க வாங்குனாலும் வாங்கிருவாங்க. மனோஜ் வேற வழி இல்லாம பிரச்சனை வரக்கூடாது, நான் தலை நிமிர்ந்து நிக்கணும், மத்தவங்க மூலமா நான் அவமானப்பட்டு நிக்கக்கூடாதுன்னா, இந்த கடைய கூட ராணிக்கு குடுத்துடுறேன்னு சொல்லி மனோஜ் ஒரு முடிவெடுத்தாலும் முடிவெடுப்பான். அதனால மனோஜ்க்கு வந்து தெளிவா யோசிச்சு என்ன செய்யணுன்ற ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. மனோஜுக்காக நான் இப்ப ராணிக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசிட்டு இருக்கேன். ஆனா மனோஜ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வர தான் நான் இப்படியெல்லாம் செய்றேன்னு உங்க யாருக்குமா புரியல? இன்னும் கொஞ்ச நேரம் தான். சீக்கிரமாவே ராணியே உண்மையெல்லாம் சொல்லி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் எப்பயும் போல கடைக்கு ஓனராவும் இருக்கலாம். அதே மாதிரி தெளிவா யோசிச்சு, இனி இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு நல்ல ஒரு முடிவ எடுக்கவும், இங்க வந்து மனோஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, "அப்படியா முத்து? நீங்க வேற புதுசா திட்டம் போட்டிருக்கீங்களா? முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம். என்னன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்க தான் தனியா கூப்பிட்டு பேசினோம்." அப்படின்னு சொல்ல, உடனே ரவியும், "முத்து முதல்ல மனோஜ் கிட்ட நீ பேசணும். இப்படியெல்லாம் நான் திட்டம் போட்டிருக்கேன். நீ முதல்ல ராணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும். அப்பதான் ராணி மூலமா எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும். ராணியும் இனி உன் வழியில வரமாட்டாங்கன்னு சொன்னா தான், இங்க வந்து மனோஜ் வந்து உன் திட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பான். இல்லையா, நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ராணி பொய் சொல்றாங்கன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான் முத்து. உன்னுடைய திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். மனோஜுக்கும் தெரியணும்ல. இதெல்லாம் தெரியாம ரோகிணி அண்ணி வேற அழுதுகிட்டே இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த பார்லலம்மாவா இருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அவங்களா கடையில உள்ள பணத்த எடுத்துக்கிட்டு, இங்க தப்பே செய்யாத இவங்க வந்து தப்பு செஞ்சதா சொன்னதுனால தானே, இந்த ராணி அவங்க வீட்டுக்காரரும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்காங்க. எனக்கென்னவோ மனோஜோட கடையில இருந்து பணத்த எடுத்தது இந்த பார்லலம்மாவா இருக்க நெறைய வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அவங்க மேல உள்ள தப்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக, உண்மைய மனோஜ் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக, அவங்களா வேலைக்கு சேர்த்த இந்த ராணியவும், அவங்க வீட்டுக்காரரையும் மாட்டி விட்டுருக்காங்க இந்த பார்லலம்மா. அத பத்தி அப்புறமா நான் பேசுறேன். ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீ சொல்றதும் சரிதான் ரவி. நான் இப்பவே வந்து மனோஜ் கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை எந்த பதிலும் பேச முடியாம கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காரு. "மனோஜ நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சியே விஜயா. இப்ப பாத்தியா?
நல்ல கொஞ்சம் கூட திறமையே இல்லாமல் பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி இந்த மனோஜ் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வந்து பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறுவான்னு உன் பையன் மனோஜ் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். மனோஜால் இப்படி வீட்டுக்கு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ முத்து வேற இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான், என்ன சொல்லனே தெரியலன்னு யோசிச்சு கண்கலங்கி உட்காந்துட்ருக்காரு அண்ணாமலை. உடனே விஜயாவும், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் முத்துக்கிட்ட பேசி புரிய வச்சு இவங்க 2 பேரையும் இங்கேருந்து அனுப்புங்க முதல்ல. முத்துவால தாங்க பிரச்சனை வருது, என் பையன் மனோஜ் எந்த தப்புமே செய்யலை, முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், விஜயா இதை பற்றி பேச வேண்டாம், முத்து என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். முத்துவால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். இல்லைனா மனோஜ் நல்லபடியாக பிஸ்னஸ் நடத்தியிருப்பான். இவங்க 2 பேரும் ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுத்திருப்பான். எதுவுமே மனோஜ் செய்யாததுனால தானே முத்து இப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. பொறுமையாக இரு விஜயா, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து, முத்து இப்படிலாம் பேசாத, ரோகிணி பாவம் மனசு வேதனைப்படுறா, என்னால் இந்த ராணியை என்றைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கொஞ்சம் என் கூட வா மனோஜ், நான் பேசுகிறேன், கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு தனியாக மனோஜை கூப்பிட்டு போய் முத்துவோட திட்டம் என்னன்னு இங்கே வந்து மனோஜுக்கு புரிய வைக்க, உடனே மனோஜும் இந்த ராணியும் சரின்னு சொல்லிட்டா என்ன செய்கிறது, அப்புறம் நான் வந்து மறுபடியும் இந்த ராணியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அப்படியெல்லாம் இந்த என்னை ஏமாத்துகிற ராணியை நான் வந்து சும்மா விட போகிறதே கிடையாது. கடையில் வந்து ஏமாற்றிட்டு இருந்தவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லி என்னை தலைகுனிய வச்சுட்டாங்க. நீயும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க. நீ எல்லாம் எனக்கு ஒரு நல்ல தம்பியே கிடையாதுன்னு சொல்ல, நீ மட்டும் என்ன எனக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருந்திருக்கிறியா? உனக்கு நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். என்னைக்காவது என்னையும் மீனாவையும் கொஞ்சமாவது மதித்து பேசியிருக்கிறியா? இல்லையே. ஆனாலும் இப்போவும் உனக்கு நான் உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே இந்த ராணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தல, அப்போவே உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்கிட்ட இப்படி பேசுகிற நீ, அங்கே வெளியில் ராணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசிகிட்டு இருந்த, இப்போ என்னை அந்த ராணிக்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, ராணிக்கு ராணியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா கண்டிப்பாக ராணி வந்து வேண்டவே வேண்டாம், முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பேசுகிற பேச்சில் ராணி வந்து கண்டிப்பாக உண்மையை ஒத்துப்பாங்க. இனி மனோஜை ஏமாற்றவே மாட்டேன், எனக்கு பணமும் வேண்டாம், கடையில் இருக்க பொருளும் வேண்டாம், நான் தான் வந்து மனோஜை ஏமாற்றணும் திட்டம் போட்டேன்னு உண்மை எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. நீ கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நீ வந்து பேசுனேன்னா, முடிவெடுத்தனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ மாற்றி மாற்றி பேசுகிறியே முத்து, இப்போ வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசுகிற, ஆனால் இவ்வளோ நேரம் நான் வந்து ராணிக்காக தான் பேசுகிறேன், ராணிக்காக தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு என்ன அவமானப்படுத்துனியே, உன்னை எப்படி நம்புறது? அந்த ராணி ஒருவேளை வசதியான வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக அப்படியே நீ நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு நினச்சாலும் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரியே நீ செய். சீக்கிரமாகவே ராணி செஞ்ச தப்பெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு இங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுவாங்க. அவங்க பேசுகிற எல்லாமே என்கிட்ட ஆதாரமாக இருந்தால் அந்த ராணியாலையும் அவங்க வீட்டுக்காரராலையும் உனக்கு மறுபடியும் பிரச்சனை செய்ய முடியாதுல்ல. அதுக்காக தான் தெளிவாக யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, பரவாயில்ல முத்து, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு ஏற்ற மாதிரியே நானும் பேசியிருப்பேன்ல. உன்னை நம்பி நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் ரோகிணியை என்றைக்கும் பிரியவே மாட்டேன்னு சொல்ல, நீயும் பாராளமாகவும் சந்தோஷமாக இருக்கணும், ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் உதவி செய்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது, நான் சொன்ன மாதிரியே வெளியில் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜை கூப்பிட்டு போகிறாரு முத்து. முத்து சொன்ன மாதிரியே வெளியில் வந்த மனோஜும் ரோகிணியும் பார்த்துட்டு, அம்மா நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு விஜயா கிட்ட சொல்ல, உடனே ரோகிணி, என்ன இந்த முத்து உன் மனசை மாற்றிட்டாரா? நீ வந்து உண்மையாகவே இந்த தப்பெல்லாம் செஞ்சேன்னு ஒத்துக்க போறியா? அப்போ ராணியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி தானே கேட்க? ரோகிணி நீ எதுவுமே பேசாத, நான் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன முடிவாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் ரவியை பார்க்குறாங்க. இப்போ தான் மனோஜ் வந்து புரிஞ்சு பேசுகிறாரு. முத்து என்ன செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டாரு போல் மனோஜ். அதான் உங்கள் அண்ணன் மனோஜ் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தானே ரவின்னு கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராணியும், மனோஜ் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் எனக்கு வந்து வேலை கொடுத்தீங்க, உங்கள் கடையில் நான் வேலை பார்த்துருக்கேன், அதனால் உங்கள் மேலே எனக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்குது. அதனால் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா இத்தனை நாள் நீங்கள் என்னை ஏமாத்துனீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படிலாம் பேசுனீங்கன்ற ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இனி நான் உங்கள் வழியில் வரக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறதுனால நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துருங்க, 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்ல, என்னது 50 லட்ச ரூபா பணமா? நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறது உண்மைதான், கடையோட ஓனராக இருக்கிறதும் உண்மைதான்,
எனக்கு பெரிய லாபம் எதுவும் வரதில்லைன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும்ல. அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் என்கிட்ட பணம் கேட்டுட்ருக்கீங்க? என்ன ராணி இதெல்லாம்? நானும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ராணி. முத்து சொல்கிற மாதிரி என் மேலேயும் தப்பு இருக்குது. இந்த பிரச்சனையை பற்றி என் வீட்டில் சொல்லாமல் நான் வந்து இந்த உண்மையை மறைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் கடையில் நீங்கள் தான் 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்தீங்கன்னு சரியாக விசாரிக்காமல் ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. இங்கே வந்து ரோகிணி பேசினதை நானும் நம்பிட்டேன். ஆனால் அதுக்காக நீங்கள் கேட்குற பணத்தெல்லாம் என்னால் தர முடியாது. ஆமாங்க, ஒத்துக்கிறேன், என் மேலே தப்பு இருக்குது. முத்து சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தேன். எல்லாமே சரியாக தான் இருக்குது. பேசாமல் ராணியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணியால் தாங்கிக்க முடியல. மனோஜ், இப்படிலாம் முடிவெடுத்துட்டல மனோஜ். என்ன நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா என்னை கொஞ்சம் கூட மதித்து பேசுகிறதில்ல. இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் நான் உனக்காக தான் இந்த வீட்டில் இருக்கிறேன். ஆனால் இப்படி நீ வந்து மனசு மாறுவ, ராணியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த முத்துவால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆன்ட்டி பாருங்க, இங்கே வந்து மனோஜ் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே மனோஜும், ரோகிணி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? உன் மேலே எனக்கு பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. ஆனாலும் உன் பேச்சை கேட்டு தானே நான் இவங்க 2 பேத்துக்கும் வேலை கொடுத்தேன். நீ சொல்லி தானே இந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் நம்ம கடையில் வேலை பார்க்கட்டும்னு நான் ஒத்துக்கிட்டேன். இந்த ராணி நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக வரட்டும் நீ சொன்ன. அதுக்கும் சரின்னு சொன்னேன். இப்படி நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்டதுனால தான் எனக்கு பிரச்சனை. அதுக்கு மட்டும் இல்லாமல் கடையில் பணம் இல்லை, யாரோ எடுத்துட்டாங்கன்னும் போது இவங்க 2 பேரும் தான் திட்டம் போட்டு பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொன்னதும் நீ தானே. இவ்வளோ நாள் நான் உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அதனால எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இனியாவது நானா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறேன். நீ பொறுமையா அமைதியா இரு. இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே இங்க விஜயாவும், மனோஜ் யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா? இல்ல முத்து வந்து இப்படிலாம் நீ சொல்லணும், இப்படிலாம் செய்யணும்னு உன்னை வந்து தேவையில்லாம திட்டினானா அப்படின்னு சொல்ல, யார் சொல் பேச்சும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் தப்பு செஞ்சதா ராணி சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும்னா நானும் இப்படி ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். ராணியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராணி இதே வீட்டில் இருக்கட்டுமா? நீங்கள் எல்லாருக்கும் 3 மருமகளுக்கும் நல்ல மாமியாராக இருக்கீங்களே, அதே மாதிரி ராணியவும் பார்த்துக்கோங்க. நல்ல வசதியான வாழ்க்கை நம்ம வீட்டிலே இருக்கட்டுமே. என்ன மீனா, நீங்கள் இனிமேல் உங்களுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பிஸ்னஸை போய் பாருங்கள். இனி நீங்கள் வீட்டு வேலையை பார்க்க வேண்டாம். அந்த பொறுப்பை ராணி எடுத்துக்கிட்டோம். என்ன ராணி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் இந்த வீட்டோட மருமக, எல்லா வேலையும் செய்யணும்ல. பொறுப்பான மருமகளாக இருப்பீங்கல்ல அப்படின்னு மனோஜ் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ராணி ரொம்பவே கோவமா மனோஜ் கிட்ட வந்து, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? முத்து தான் இப்படி தேவையில்லாமல் ஒரு முடிவெடுத்தாருன்னா உங்கள் தம்பி முத்துக்கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு வந்து என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியும்? இதெல்லாம் சரியே இல்லை மனோஜ், யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்ல, என்ன ராணி நீங்கள், நான் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது. என்ன நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டி விடவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும்னு நான் எடுத்த முடிவில் என்னங்க தப்பு இருக்குது? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டு மருமகளா, நீங்கள் வெளியில் வேலைக்கெலாம் போக வேண்டாம். நான் தான் பிஸ்னஸ் செய்கிறேன்ல, எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதனால் நான் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? நீங்கள் வந்து இந்த வீட்டு மருமகளாக இருங்க. அம்மா, இனிமேல் வந்து ரோகிணியை திட்டுற மாதிரிலாம் நீங்கள் வந்து ராணியை திட்டக்கூடாது. ராணியை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இந்த வீட்டு பொறுப்பை வந்து ராணியே செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவை கூட இனி சமைக்க விடக்கூடாதுமா. இவங்க பொறுப்பான மருமகளாக வீட்டு வேலையெல்லாம் பார்க்கட்டும். எதுக்காக மீனா வேற புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அவங்க வெளியில் போய் கஷ்டப்படணும், வீட்டுக்கும் வந்து வீட்டு வேலையை செஞ்சு கஷ்டப்படணும். எல்லா பொறுப்பையும் ராணி செய்யட்டும். நீங்கள் ஒரு நல்ல மாமியாராக இருந்து இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணுமா? அதனால் இப்படி நான் எடுத்த முடிவு சரிதான்னு சொல்ல, மனோஜ் என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன்னு கேட்க, யாரும் எதுவும் பேச வேண்டாம். ராணி, இப்போவே நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறேன். நீங்கள் வந்து இந்த வீட்டு மருமகளாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வசதியாக இருக்கலாம்ல. உங்களுக்கு இதான ஆசை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு ராஜா கிட்ட கேட்க, உடனே ராஜாவும், என்ன மனோஜ், வேணும்னே திட்டம் போட்டு எங்களையே ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ராணி இந்த வீட்டு மருமகளா? கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சால் அவ்வளவுதான். என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் இங்கே வந்துடுவாங்கன்னு சொல்ல, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? நான் சொல்கிறது சரிதான். அதனால் முத்து, நீ எல்லா ஏற்பாடையும் செய். எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லார் முன்னாடியும் நான் வந்து ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே, மீனா,
நான் சொன்ன மாதிரியே செய் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் என்னங்க நான் எப்படிங்க அந்த தாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுன்னு சொல்லும்போது, நீ தான் மீனா செய்யணும், நான் சொன்னதை செய், அப்போ தான் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, இங்கே முத்துவும் அங்கே தாலி எடுத்துகிட்டு வந்து மனோஜ் கிட்ட கொடுக்க, உடனே மனோஜும் ரோகிணியை பார்த்துக்கிட்டே அந்த தாலியவும் வாங்குறாரு. உடனே இங்கே அண்ணாமலையும் என்ன முத்துன்னு சொல்லும்போது, உடனே விஜயா வேணும்னே இந்த முத்து இப்படி வந்து மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறான். மனோஜ் அம்மா பேச்சை கேளு, அம்மா உனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவேன், இந்த முத்து பேச்சை வந்து கேட்காத, நீ வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரோகிணி வந்து ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா, ரோகிணியவே நான் மருமகளாக ஏற்றுக்கல, ரோகிணியால் தான் மனோஜ் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மனோஜ் பேசினதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கிற ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. பாத்தியா, உன்னால் என் பையன் எப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான், நீ தான் இவங்க 2 பேரையும் கடையில் வேலைக்கு சேர்த்த, பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் விசாரிக்காமல் இவங்க தான் பணத்தை எடுத்தாங்கன்னு நீ சொன்னதுனால எல்லாத்தையும் நம்பி என் பையன் மனோஜ் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானே, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி அப்படின்னு சொல்லி ரோகிணியை வந்து அங்கே ராணி முன்னாடியும் அவங்க வீட்டுக்காரர் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இங்கே விஜயா. உடனே ராணி யோசிக்கிறாங்க, இவங்களா நல்ல மாமியாராக இருக்காங்க, இவங்க வீட்டில் உள்ள மருமக ரோகிணியை எப்படி வெளுத்து வாங்குறாங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதா, இந்த விஜயா எனக்கு மாமியாராக இருக்கிறதா, என்னால் எதையும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதனால உண்மையெல்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இனி இந்த மனோஜோட வழியில் தலையிடவே மாட்டேன், எனக்கு எந்த பணமும் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். என் வீட்டுக்காரர் என்னடானா எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியால் நிற்கிறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ராணிக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே ராஜாவும் என்ன ராணி என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள், ஏன் இதன் மூலமாக நிறைய பணம் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக நீங்கள் மட்டும் தனியாக கிளம்பிடலான்னு பார்க்குறீங்களா, அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். இத்தனை நாள் உங்கள் பேச்சை கேட்டு இப்போ நானும் ஏமாந்து போய் நிற்கிறேன். இந்த மனோஜ் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான், அதெல்லாம் தப்புன்னு சொல்லாமல் இங்கே வந்து அமைதியாக நிற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பணம் தான் முக்கியம், பணத்துக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக அமைதியாக நிற்கிறீங்களா, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க. நீங்கள் சொல்லி தான் மனோஜோட கடையில் போய் நான் பிரச்சனை செஞ்சேன், மனோஜை பற்றின ஆதாரம் நமக்கு கிடைக்க காரணமே நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சதுனால தானே. சொல்லப்போனால் மனோஜ் எந்த தப்பும் செய்யலை, அதே மாதிரி என்கிட்ட அவர் வந்து தப்பாக பேசவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வேணும்னே தானே உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜ் இப்படிலாம் செஞ்சார், மனோஜ் மேலே வந்து நிறைய தப்பு இருக்குன்னு சொன்னேன். மனோஜ் வீட்டுக்கு வந்தப்போ கூட பேசிட்டு தான் இருந்தார், அங்கே வந்து எந்த பிரச்சனையும் நடக்கலை. அதே மாதிரி நான் தான் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே வந்து மனோஜை அவமானப்படுத்தி அனுப்பினேன். ஆனால் இப்போ கூட என் வீட்டுக்காரராக இருந்துக்கிட்டு இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறியா ராஜா, உன் பேச்சை கேட்டேன்ல, அதனால் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, முத்தண்ணே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும் எதுக்காக முத்து மன்னிக்கணும், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன்ல, ராணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாராகவே இருக்கேன், பார்த்தல்ல இங்கே கையில் தாலியோடு இருக்கேன்னு சொல்ல, வேண்டாம் மனோஜ் அப்படின்னா செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராணி நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வேறு வழியே தெரியல, நீ இந்த வீட்டு மருமகளாக வரணும், அதுக்காக முத்து சொல்கிற முடிவை நானும் வந்து ஏற்றுக்கிட்டேன், நான் உனக்கு தாலி கட்டுறேன் ராணி அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் மனோஜ் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ராணி ரொம்ப கோபமாக பேச, உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் அப்போ என்னதான் உண்மைன்னு நீயே தெளிவாக சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த ரோகிணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் தான் பணத்தை எடுத்தோன்னு மனோஜ் இப்படி ஒரு முடிவெடுப்பார், எங்களை அவமானப்படுத்துவாருன்னு நாங்கள் நினைக்கல, அந்த கோவம் எங்களுக்கு இருந்தது, அதனால் மனோஜ்கிட்ட எப்படியாவது பணம் வாங்கணும், எங்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் எங்கள் வக்கீலை கூப்பிட்டு போய் பேசினோம். ஆனால் அதுக்கப்புறம் மனோஜோட நிலைமையெல்லாம் பார்த்தோம், மனோஜ் நாங்கள் வந்தாலே ரொம்பவே பயப்படுறாரு, ரொம்ப பதட்டமாக நாங்கள் கேட்குற பணத்தெல்லாம் தராருன்னு என் வீட்டுக்காரரும் நானும் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் என் வீட்டுக்காரர் வந்து ஒரு திட்டம் போட்டார், இப்படி அப்பப்போ வந்து கடையில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு இந்த ஆதாரத்தை வச்சு எப்படியாவது மனோஜ்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலான்னு. அதனால தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்த மனோஜ் வந்து பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாரு, மனோஜ் மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி அவர்கிட்ட நிறையா பணம் வாங்கிறதுக்காக திட்டம் போட்டோம். இதெல்லாம் நான் வந்து யோசிக்கல, என் வீட்டுக்காரர் திட்டம் போட்டு தான் அவருக்கு நான் உதவி செஞ்சேன். ஆனால் இப்போ மனோஜ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ கூட எந்த பதிலும் பேசாமல் என் வீட்டுக்காரர் நிற்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. இதெல்லாம் தப்புன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுருக்கணும், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மனோஜை என்னால் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, இவரை ஏற்றுக்கவும் முடியாது, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவும் முடியாது. இந்த வீட்டு மருமக ரோகிணியை விஜயா வெளுத்து வாங்குறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்கள நான் மாமியாராக ஏற்றுக்கிறதா?
இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஜயா நல்ல மாமியாராவும் இல்ல, இங்கே தன்னுடைய பையன் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு, அவர் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அவர திருத்தணுன்ற ஒரு எண்ணம் இல்லாம, ஒரு நல்ல அம்மாவாவும் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம, நான் வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். மனோஜ் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் பொய் சொல்லி மனோஜ ஏமாத்தி, என் வீட்டுக்காரரோட திட்டத்துக்காக உதவி செய்றேன்னு நெறைய பணம் வாங்கணும்னு நெனச்சேன். நான் செஞ்சது பெரிய தப்பு. மனோஜ் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் வேண்டாம். அதே மாதிரி நீங்க எனக்கு எந்த பணமும் குடுக்கவும் வேண்டாம். உங்க கடையில இருந்து எடுத்த எல்லா பொருளையும் நான் திருப்பி குடுத்துடுறேன். அதே மாதிரி மாசம் மாசம் ரூ. 25,000 பணம் வந்து நாங்க கேட்டுட்டு இருந்தோம். அந்த பணத்தையும் நீங்க திருப்பி தர வேண்டாம். நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கே நான் போயிடுறேன். இனி இந்த ராஜாவ நம்பி வந்து நான் வந்து எதுவும் செய்றதாவும் இல்ல. அப்படின்னு ராணி அழுதுகிட்டே அங்க வந்து மனோஜ் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்து ராணிய நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு சொன்னது மட்டும் இல்லாம, தாலியோட வந்து இங்க ராணிகிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராணி. உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். நீ வசதியா எங்க வீட்ல இருக்கலாம். எங்க வீட்டு மருமகளா இருக்கலான்னு பேசினதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பதட்டமான ராணி அழுதுகிட்டே உண்மைய எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. இங்க இனி வந்து மனோஜோட கடையில வந்து நான் பிரச்சனை செய்ய மாட்டேன். அதே மாதிரி மனோஜ் நீங்க எப்பயும் போல உங்க கடையில உங்க வேலைய பார்க்கலாம் மனோஜ். என்ன மன்னிச்சிடுங்க மனோஜ். இப்படிலாம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே முத்துவும் என்ன ராணி ஏன் அழுதுகிட்டே உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு கேட்கும்போது, அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் வந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் மனோஜ் இப்படி ஒரு முடிவெடுத்ததாலையும் நீங்கள் இப்படிலாம் வந்து சொன்னதாலையும் நான் ரொம்பவே பதட்டமாக இருக்கேன். அதனால் நான் இனி மனோஜோட வழியில் வரமாட்டேன். அவர் கடை பக்கமே போக மாட்டேனே. வேணும்னா நான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்ல, இங்கே உண்மையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே ராணி அழுதுகிட்டே உண்மையெல்லாம் பேச, அதை எல்லாத்தையுமே முத்துவும் தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே இங்கே வந்து ராணி பேசுகிறதெல்லாம் கேட்டு ரோகிணிக்கு அப்போ தான் புரியுது. முத்து வந்து நல்லா யோசித்து திட்டம் போட்டு இப்படி ராணிக்கிட்டேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக இப்படிலாம் வந்து மனோஜை பேச வச்சுருக்காரு போல். நான் தான் வந்து முத்துவை சரியாக புரிஞ்சுக்காம இங்கே முத்துவையும் மீனாவையும் அந்த பேச்சு பேசிட்டேன் அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே ராணி என்கிட்ட இருக்கிற ஆதாரம் இனி எனக்கு தேவையே இல்லை. அதை நான் வந்து உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு இனி மனோஜ் கிட்ட பணம் வாங்கணும்னு நான் வந்து நினைக்கவே மாட்டேன். மனோஜ் வந்து என் மூலமாக உண்மை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் என்கிட்ட இப்படிலாம் பேசினாரு. மற்றபடி மனோஜ் வந்து கடையில் ஸ்டாஃப் கிட்டலாம் ரொம்ப நல்ல விதமாக நடந்துப்பார். மனோஜ் எந்த தப்பும் செய்ய மாட்டார். மனோஜ் ரொம்ப நல்லவர் தான். நான் தான் அவர் மேலே உள்ள கோவத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் போட்டு இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இருந்த ஆதாரமும் அங்கே இல்லாத மாதிரி செஞ்சிடுறாங்க ராணி. அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிறாரு, போதும் ராணி நீங்கள் பேசின எல்லாமே இப்போ என் ஃபோனில் ஆதாரமாக இருக்குது. மறுபடியும் வந்து மனோஜுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா இந்த ஆதாரத்தை வச்சு உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகணும் தெரியும்ல. எந்த ஒரு தப்பும் செய்யாமல் மனோஜ் இப்படி மாட்டிக்கிட்டானேன்னு நானும் யோசித்தேன். அதனால தான் இப்படி உங்ககிட்ட இருந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக நானும் இப்படி ஒரு திட்டம் போட்டேன். ஏன் உங்களால் மட்டும்தான் யோசித்து மற்றவங்கள ஏமாற்ற முடியுமா? இப்போ நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. இதுக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் நிற்கவே கூடாது. இல்லை எங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு நீங்கள் செஞ்சது எல்லாமே பிரச்சனை எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி உங்கள் 2 பேரையும் மாட்டி விட்டுருவேன். என்னைக்கும் நீங்கள் வெளியில் வரவே முடியாது. இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் மனோஜை ஏமாத்தணும்னு எல்லார்கிட்டையும் அவமானப்படுத்திருக்கீங்கல்ல எங்கள் அண்ணன் மனோஜை. எங்கள் அண்ணன் என்ன தம்பியாக ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த ராணி அவங்க வீட்டுக்காரர் ராஜான்னு எல்லாரும் பேசுகிற எல்லா ஆதாரத்தையும் முத்து தாங்கிட்ட இப்போ இருக்கிறதுனால அவங்கள வெளுத்து வாங்குறாங்க. ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் தலை குனிஞ்சி உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் அவமானப்பட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். ரோகிணி அக்கா நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் கடைக்கு நான் வரவும் மாட்டேன். மனோஜ் என்னை மன்னிச்சிருங்க மனோஜ்னு சொல்லும்போது, இப்போ அதான் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. உங்களை பற்றின ஆதாரம் முத்துக்கிட்ட இருக்குல்ல. இனி எப்படி வருவீங்க? எப்படி பிரச்சனை செய்வீங்க? இன்னொரு முறை இப்படிலாம் செஞ்சீங்க அவ்வளவுதான். முதல்ல கிளம்புங்க. இங்கே என் வீட்டுக்கே வந்து நான் தப்பு செஞ்சேன்னு ஆதாரத்தை எங்கள் அம்மா கிட்ட காமிக்கிறீங்களா? உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது முத்து. பேசாமல் இவங்கள போலீஸில் மாட்டி விட்டுறலாம் முத்துன்னு சொல்லும்போது, நீயும் தப்பு செஞ்சுருக்க, அவங்களும் தப்பு செஞ்சுருக்காங்க. நீ முதல்ல சரியாக விசாரிச்சிருக்கணும்ல. கடையிலேருந்து பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் நீ எதுக்கு வந்து அவங்க தான் பணத்தை எடுத்தாங்கன்னு சொன்ன? நீ இப்படி செய்ய போய் தான் கோவத்தில் அவங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அவங்க எங்கே வேணாலும் போகட்டும். இப்போ பிரச்சனை செய்ய வேண்டாம். ஆனால் மறுபடியும் உன்னை தேடி வந்து உன்னை ஏமாற்றணும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு முத்து ரொம்ப கோவமாக பேசிட்டு, என்ன உண்மையெல்லாம் சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க? ஏன் நான் போலீஸை வர வைக்கணுமான்னு சொல்ல, உடனே அழுதுகிட்டே அண்ணே வேண்டாண்ணே நான் கிளம்பிடுறேன். இனி என்னால் பிரச்சனையே வராதுண்ணே அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து ராணியும் கிளம்பிடுறாங்க.
அங்கே இருந்த ராஜாவும் உடனே கிளம்பி போகிறாரு. இதை பார்த்துட்டு தலகுனிஞ்சு நிற்கிற ரோகிணி அமைதியாக நிற்க உடனே ஸ்ருதியும், முத்து எப்படி முத்து உங்களால் மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது? புத்திசாலித்தனமாக ஒரு முடிவெடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க முத்து. இதெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன மனோஜ் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? இனி நீங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணும்னா முத்து மாதிரியே யோசிக்க தெரியணும், சரியாக ஒரு முடிவெடுக்க தெரியணும். விஜயா ஆண்டி, நீங்கள் முத்து எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாருன்னு யோசிச்சிங்கல்ல? பாருங்க, முத்து எடுத்த முடிவால தான் இப்போ உண்மையை சொல்லிட்டு ராணி இங்கேருந்து மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இனி மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனோஜ் எப்பயும் போல் அவருடைய பிஸ்னஸை செய்யலாம். ஆனால் எல்லார்கிட்டேயும் மனோஜ் ஏமாறாமல் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். அதை உங்கள் பையன் மனோஜ்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைங்க. மனோஜ் நல்லபடியாக முத்து சொல்கிற பேச்சை கேட்டதுனால இப்போ ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் கிளம்பி போயிட்டாங்க. இல்லைனா பிரச்சனை பெருசாக இருக்கும். நீங்கள் நன்றி சொல்லணும்னா முதல்ல முத்துவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லும்போது இங்கே உடனே முத்துவை பார்த்துக்கிட்டு தலகுனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. வீட்டில் உடனே மீனாவும், பார்த்தீங்களா என் வீட்டுக்காரரை எப்போ பார்த்தாலும் திட்டுவீங்கல்ல, அவர் உங்களை மாதிரி படிக்கலன்னா சொல்வீங்கல்ல, ஆனால் அவர் தன்னுடைய திறமையாலையும் யோசித்து ஒரு முடிவெடுத்ததாலையும் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இனியாவது என் வீட்டுக்காரரை யாரும் தப்பாக பேசாதீங்க, புரிஞ்சுக்காமல் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே முத்துவால் ஒரு நல்ல முடிவு கிடச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, மீனான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உண்மையாகவே முத்து யோசித்து இப்படிலாம் செஞ்சதுனால தான் மனோஜுக்கு இனி இந்த ராணியால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு மனோஜும் ரோகிணியும் முத்து செஞ்ச உதவிக்காக முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நன்றி சொல்கிறாங்க. மனோஜ் கண் கலங்கி அழுதுகிட்டே முத்துக்கிட்ட பேசுகிறாரு. முத்து, நீ மட்டும் இப்படி ஒரு நல்ல முடிவெடுக்கலனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியாது. ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் திட்டம் போட்ட மாதிரி என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க, என்னை ஏமாத்திருப்பாங்க. நான் உன்னை எவ்வளவோ பேசியிருக்கேன், உன்னை அவமானப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் யோசிக்காம நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க. என்னை மன்னிச்சிரு முத்து. நீ செஞ்ச உதவியை என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு நன்றி சொல்கிறாரு மனோஜ்.